கோபாலா கோபாலா கோகுல நந்தன கோபாலா நந்தகுமாரா நவனித சோரா பிருந்தாவனச்சர கோபாலா 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 கோகுல நந்தன கோபாலா. நோக்கிய சோதை நுணுக்கிய மஞ்சளால் நாக்கு வழித்து நீராட்டும் இந்நம்பிக்கு வாக்கும் நயனமும் வாயும் உருவலும் மூக்குமிருந்தவா காணீரேயே மொய்குழலீர் வந்து காணீரேயே. நோக்கிய சோதை நுணுக்கிய மஞ்சளால் குழந்தைங்க தீர்த்தமாட்டணும் அப்படின்னு சொன்னா மஞ்சக்காப்பு பண்ணி தீர்த்தமாட்டுவா. நைசா சீயக்காய்ப்புடைய அரப்பெல்லாம் போட்டு குளிப்பாட்டுறா இல்லையா? அதுபோல திருமஞ்சனத்துல சுகந்த திரவியம் ஜல திரவியம் உண்டு, திருமஞ்சனத்துல மஞ்சக்காப்பு உண்டு. அவைகளால் தானே திருமஞ்சனம் பண்றா. அதுல ஏதாவது ஒரு துரும்பு எடுத்து இருந்துடுத்தூன்னு வச்சப்போம், அவ திருமஞ்சனம் தேய்க்கும் பொழுது அவன் திருமேனில கீறிடும் இல்லையா? அது சரியா இழைய இழைய அரைச்சிருக்காளான்னு பார்க்கணும். அதை கவனிக்கிறாளாம் யசோதை. அதனால நோக்கி என்கிறார். யசோதை நோக்கி. கோபிமார்கள்லாம் அலட்சியமா அரைக்க மாட்டா. இருந்தாலும் இவளுக்கு கவலை. நுணுக்கிய மஞ்சளால் நோக்கி யசோதை சரியா அரைச்சிருக்கா என்று அதுல இப்படி கையால எடுத்து நைஸ் பார்க்கிறான்னு அர்த்தம். நோக்கிய சோதை நுணுக்கிய மஞ்சளால் நாக்கு வழித்து. அந்த சிறு குழந்தையை நாக்கு வழிக்கணும். அதுக்கு வாயில கோழை இருக்கும், அதை துப்ப தெரியாது. அதனால சின்ன விரலை அதனுடைய சின்ன தொண்டையில விட்டு அந்த நாக்கு வழிக்கணும். அதுக்கு இல்லாத போனா கபங்கட்டினுடும் கொர்கர்னு இழுக்கும். இந்த நாக்கு வழிக்கிறது ஒரு கலை. அது அந்த அம்மாவுக்கு தான் தெரியும். நாக்கு வழித்து பெரியாழ்வார் அம்மாவா ஆயிட்டதுனால இதெல்லாம் தெரியறது அவருக்கு. பெரியாழ்வார் சொல்றார் இல்லையா, நாக்கு வழித்து. நாக்கு வழிப்பாளான்னாள் கோவில்கள்ல பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணும் போது பார்த்தா தெரியும். அதுவும் ரங்கநாதனுக்கு திருமஞ்சனம் பண்ணும் போது 2 கைகளை இப்படி வைத்து கொண்டு அப்படி நாக்கு வழிப்பா. நாக்கு வழிக்கிறது அப்படிங்கிற அந்த திருமஞ்சன பத்ததியை கவனிச்சா தெரியும். நாக்கு வழிக்கிறார். நாக்கு வழித்து நீராட்டும் இல் நம்பிக்கு. நம்பிக்கு நம்பினா சௌந்தரிய பரிபூர்ணன்னு அர்த்தம். அழகு நிரம்பினவனாக இருப்பதனாலே நம்பி. இந்த நம்பிக்கு வாக்கும் நயனமும் வாயும் உருவலம். திருமஞ்சனம் ஆட்டும் பொழுது ஜாக்கிரதையா திருமஞ்சனம் ஆட்டணும். இதுக்குதான் ஏகாந்த திருமஞ்சனம் வா. வெளிப்படையான திருமஞ்சனம் ஆன பிறகு எல்லாரும் போயிடுவா, திரை போட்டுடுவா. அப்புறம் பெருமாளை சில பேர் நல்ல பளபளன் பெருமாளை வைக்கணும்னு சொல்லிட்டு புளி காப்பு முதலியவைகள்லாம் போட்டு நாக்க துருத்தேண்டு நன்னா தேய்ச்சி விடுவா. அவளுக்கு பெருமாளுக்கு வலிக்குமோ அப்படின்னு தோணாது. பளபளன்னு இருக்கணும் அப்படின்னு தான் ஆசை. அதுக்குன்னு இன்னும் சில ஏதோ பொடிகள் கூட சில கோவில்கள்ல போடுறா. போட்டுட்டு வெளில வந்தா ஒரே பளபளன்னு இருக்கும். இயற்கையான முக அழகு பார்க்க முடியாது. அப்போ பாலிஷ் கொடுத்துட்றா இல்லையா? சில கோவில்கள்ல பாலிஷ் கொடுத்துட்றா. லைட் போட்டதும் பளபளவளன்னு இருக்குமே தவிர முக பாவத்தை ரசிக்க முடியாது. அதெல்லாம் தப்பு. அப்படி செய்யக்கூடாது. அதெல்லாம் நம்ம திருமஞ்சனம் முகபாவம் எவ்வளவுதான் பழைய கால மூர்த்தியானாலும் அந்த முகபாவம் தெரியுமே. திவ்ய தேசத்து பெருமாள் இடத்துல எல்லாம் முகபாவம் தெரியும். பளபளப்பு முக்கியம் இல்லை, முகபாவம் தான் முக்கியம். பாமர ஜனங்கள் பளபளப்பை பார்த்து ரசிப்பா, பக்தர்கள் முகபாவத்தை பார்த்து ரசிப்பா. முகபாவத்துல பாலிஷ் கொடுத்துட்டா அப்புறம் பளபளப்பு தான் நிற்குமே தவிர முகபாவம் தெரியாது. அது தெரியறது இல்லை இந்த சில அர்ச்சகாளுக்கு. அவர்கள் பெருமாளுக்கு உடம்பு வலிக்குமோன்னு நான் நினைச்சுப்பா. அந்த காலத்துல கூட அப்படி இருந்தாளா? அதனால பெருமாளுக்கு அப்படி தேய்ச்சி விட்டான் அண்ணா. உடம்பு பூரா தேய்ச்சி விட்டா காஞ்சி வரதனுக்கு. வரதனிடத்துல தன்னை பெத்த தாயாராக பாவிச்சென்று ஒரு மகான் இருந்தார். நடாதூர் அம்மாள்னு பேரு அவருக்கு. அவருக்கு ஏன் அம்மாள்னு பேரு வந்து, அம்மாளா ஆயிட்டதுனால அம்மாள்னு பேரு வந்து எடுத்தோம். நடாதூர் அம்மாள். நடாதூர்ங்கிறது அவள் அவதரிச்ச இடம். அவர் வரதனை குழந்தையாவே நினைப்பர்.
திருமஞ்சனம் ஆச்சு. அவர் திரும்பிட்டார் தன்னுடைய திருமாளிகளை போய் கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்ட பொழுது வரதன் அங்கேன்னு வந்துட்டானா. சின்ன குழந்தையா அங்கேன்னு வந்து அவர் மடியில உட்கார்ந்து கொண்டதும் வரதனை பார்த்தா மேலெல்லாம் கீறி இருக்கு. வரது, ஏன்பா எங்க விளையாட போனேன்? எந்த பையன் கீறி விட்டான்? அந்த மாமா தான் என் உடம்புல எல்லாம் போட்டு தேய்ச்சி விட்டார் அப்படின்னார். அடாடா. அப்புறம் திரும்பி ஓடி வந்து அந்த அர்ச்சகரை பார்த்து, சுவாமி பாத்திரம் தேய்க்கிறாப்புல திருமஞ்சனம் பண்ணாதீங்கோ. பச்சை குழந்தைக்கு எப்படி திருமஞ்சனம் பண்ணுவேளோ அதுபோல திருமஞ்சனம் பண்ணுங்கோ என்று சொன்னார். நோக்கி யசோதை நுணுக்கிய மஞ்சளா. பாவபுஷ்டியோட பெருமாளை தொடர பாக்கியம் கிடைச்சதே, அது பெருமாளுக்கு ஹிதமா இருக்குமோ என்று தெரிஞ்சு திருமஞ்சனம் பண்ண வேண்டாமோ? நம்ம முரட்டு கை அவர் மேல பட்டா எப்படி இருக்குமோன்னு பயந்து கொண்டு திருமஞ்சனம் பண்ண வேண்டாமோ? நாக்கு வழித்து நீராட்டும் என் நம்பிக்கு வாக்கும் நயனமும் வாயும் முறுவலும். வாக்கும் நயனமும். வாக்கும்னார், வாக்குங்கிற இடத்துல வியாக்கியானம் பண்றார் சுவாமி மணவாள மாமுனிகள். இப்பதான் முள்ள முள்ள அத்தை, தாத்தா, அம்மா சர்வ வேதங்களையும் தன்னுடைய திருவாயால வெளியிட்டவன், கீதாச்சாரியனாய் இருக்க போகிறவன். ஆனால் மழலையும் முற்றாத இளம் சொல்லால் ஒரு 2 வாக்கு அவன் சொல்றது இருக்கே, அது அமிர்தமா இருக்கு. கீத உபதேசங்கள்லாம் கூட அதன்படி நடந்தா தானே பிரயோஜனம். வேத சாஸ்திரங்கள்லாம் அவன் சொன்னதா இருக்கட்டும், அதன்படி நம்ம நடந்தாதானே பிரயோஜனம். மழலை சொல்லோ கேட்டாலேயே பிரயோஜனமாச்சே, கேட்டாலேயே பிரயோஜனமாச்சே. அது அம்மா அத்தை என்று பக்கத்துல நமக்கு தனக்கு சேவை செய்யக்கூடியவர்களான கோபிமார்களை கூப்பிடுற அழகு வாக்கு. வாக்கும் நயனமும் வாயும் முறுவலும் மூக்குமிருந்தவா காணீரே மொய்குழலீர் வந்து காணீரே. கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.